விநாயகர் சதுர்த்தியொட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் தங்க கவச அலங்காரத்தில் காட்சி தரும் விநாயகரை பல்லாயிரம் பக்தர்கள் தரிசித்து வருகிறார்கள். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முத்துராமலிங்கம் இணைந்திருக்கிறார். முத்துராமலிங்கம், பக்தர்கள் வருகைக்காக இந்த கோயிலில் என்னென்ன ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? லாவண்யா, பிள்ளையார்பட்டி பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் ஆலயத்தில் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறது விநாயகரை தரிசித்து செல்கின்றனர். ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் சதுர்த்தி விழாவில் கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தினசரி பகல் மற்றும் இரவு வேளையில் உற்சவர் ஸ்ரீ கற்பகமுத்து விநாயகர் திருநாள் மண்டபத்தில் இருந்தது சிறப்பு அலங்காரத்தில் இருந்ததில் தொடர்ந்து சிம்மம், பூதம், கமலம் உள்ளிட்ட வாகனங்களில் திருவுதி விழா வருகின்றார். தொடர்ந்து 9ஆம் நாள் நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான கடைசி 10ஆம் நாள் திருவிழாவான இன்று விநாயகர் சதுர்த்தி விழா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்ற பக்தர்கள் மூலவரை தங்க கவச அலங்காரத்தில் மூலவரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் விழா ஏற்பாடுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் சார்பில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் சிரமமின்றி ஆலயத்தில் தரிசனம் செய்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது திருநாள் மண்டபத்தில் உற்சவர் தங்கமூல வாகனத்தில் தங்க மூஷிக வாகனத்தில் இருந்தருளி தீபாரணைக்கு நடந்தது. தொடர்ந்து தற்பொழுது தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்காக விநாயகர் குளத்திற்கு வருகை தந்து உற்சவர் விநாயகர் வருகை தந்துள்ளார். தொடர்ந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. லாவண்யா, உங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.